Greetings to you all. Today we are going to learn the second lesson, human reproduction. In the first lesson we have studied about the types of reproduction. You know what is reproduction? Reproduction na இனப்பெருக்கம். அது தன்னை போல இளம் உயிரிகளை உருவாக்குறத தான் reproduction சொல்கிறோம். அப்படி தானே அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். The human reproduction comes under the sexual reproduction. Here first we are going to see about the functions of reproductive system. உன்னுடைய முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, to produce the gametes, namely sperms and ova. Sperms and ova ப்ரொடியூஸ் பண்ணுறது அதனுடைய மெயின் வேலை. ரெண்டாவது, டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் த கேமெட்ஸ், அதை வின செல்களை கடத்துறது அதோடைய வேலை. டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், யங் ஒன்னை நல்லா சாப்பிட வைக்கிறது, வளர்றதுக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது. அடுத்தது, டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்யணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்குடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய அடிப்படையான அல்லட்னா முக்கியமான இனப்பெருக்க நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனப்பெருக்கம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இன செல்கள் உருவாக்கணும். அதை தான் என்ன சொல்கிறோம், கேமிட்டோஜெனசிஸ். கேமெட்ஸ்னு என்னது, ஸ்பேமும் ஓவாவும் தான் கேமெட்ஸ். அது ஃபார்ம் ஆகணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஊஜெனசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் அந்த ஸ்பேம் உருவாகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்செமினேஷன். அப்படின்னா ஸ்பேமை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீட், அப்படி தானே, சிங்கேமி. அதுக்கு இன்னொரு வேர்டு தான் ஃபெர்டிலைசேஷன். அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் ஃபர்தராக அடுத்தது நடக்க முடியும். அடுத்தது இப்போ ரெண்டும் ஜாயின் ஆகி மேல் அண்ட் ஃபீமேல் ஜாயின் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை கருமுட்டைன்னு சொல்லுவோம். அது அது ரெண்டு செல்லாக நிறைய செல்லாக மாறணும். இப்போ 2n நம்பர் ஆஃப் குரோமோசோமோடு இருக்குது. அதே 2n நம்பர் ஆஃப் குரோமோசோமோட அதனுடைய எண்ணிக்கை நிறைய ஆகணும். அதுதான் எப்படி நடக்க முடியும்னா, க்ளீவேஜ் மூலமாக தான். ரேப்பிடு, இம்பார்ட்டண்ட் வேர்ட், ரேப்பிட் மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் டைப் ஆஃப் செல், மோர் இன் நம்பர், ரெண்டாக பிரிகிறது. 1 2 மாறுறது, 2 4 4 8 8 16 32 64, அந்த மாதிரி டபுளாக மாறுறது தான் க்ளீவேஜ். Convert the single cell zygote into multicellular structure called blastocyst. The next one is implantation. Implant பண்ணுறதுனா பதிகிறது, கரு பதிகிறது. attachment of blastocyst to the uterus. புரிஞ்சிச்சா? அடுத்தது பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன்னா தாய் சேய் இணைப்பு திசு உருவாகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா, விச் இஸ் த இன்டிமேட் கனெக்ஷன் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்ட் யூட்ரைன் வால் ஆஃப் த மதர் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸை கொடுக்கணும், அங்கே உள்ள வேஸ்ட்டு அது வெளியே போயிடணும். அதுக்காக தான் இந்த பிளாசென்டா ஃபார்ம் ஆகிறது. அடுத்தது காஸ்ட்ருலேஷன். இந்த காஸ்ட்ருலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போது ஒரு எக்கு மாதிரி, ஒரு பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்க. இந்த ஜைகோட்டு பிளாஸ்டுலாங்கிறது ஒரு பால் மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் நிறையா ஒரு பாலுக்குள்ளே நிறையா மார்பிள்ஸை போட்டு வச்சுருக்க மாதிரி இப்போ என்ன இருக்குது, பிளாஸ்டுலா இருக்குது. அந்த பிளாஸ்டுலா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ருலாவாக மாறணும். கருக்கோளமாக மூவடுக்கு உள்ள கருக்கோளமாக மாறணும். ப்ராசஸ் பை விச் பிளாஸ்டோசிஸ்டஸ் சேஞ்ச்டு இன்டு gastrula with 3 primary germ layers.
த்ரீ ப்ரைமரி ஜேர்ம் லேயர்ஸ்னால் என்னது? நம்ம 11th படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? எக்டோடேம், எண்டோடேம், மீசோடேம். வெளியே இருக்கிறது எக்டோடேம், நடுவில் இருக்கிறது மீசோடேம், உள்ளே இருக்கிறது என்னது? எண்டோடேம். இந்த 3 லேயராக மாறுற அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம்? காஸ்ட்ருலேஷன் சொல்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனோஜெனிசிஸ். வாட் யூ மீன் பை ஆர்கனோஜெனிசிஸ்? ஆர்கன்னா உனக்கு தெரியும், உறுப்புகள், கண், காது, மூக்கு, இதெல்லாம். அடுத்தது என்னது? வயிறு. அப்படி ஒவ்வொன்றா ஆர்கன் தெரியும். அந்த ஆர்கன் ஃபார்ம் ஆகிறது தான் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃப்ரம் 3 germ layers is said to be organogenesis. The next one, parturition. Parturitionனா expulsion of fetus from the mother's womb. குழந்தை பிறத்தல், மகப்பேறு அப்படின்னு சொல்கிறது தான் பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பல்ஷன், உள்ளேருந்து வெளியே வர்றது தான். புரியுதா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் உள்ள ஆர்கன்ஸை பார்க்க போகிறோம். மேலுக்கு, ஃபீமேலுக்கு. முதல்ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அது எப்படி பிரிக்காங்கன்னா 4 சப்டைப்பாக பிரிக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் என்னது? மெயினாக விந்தகங்கள், அண்டகங்கள், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. அடுத்த டக்ட் சிஸ்டம், அதில் உள்ள அந்த சுரப்பிகள், அதெல்லாம் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையானது. என்னென்னா டெஸ்டிஸ், எபிடிடைமிஸ், வாசா டிஃப்ரென்ஷியா, யூரித்ரா, இதெல்லாம் அதில் உள்ளது. தென் நெக்ஸ்ட் ஒன் காப்புலேட்ரி ஆர்கன், பென்னிஸ் மட்டும்தான். அக்சசரி கிளான்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இதெல்லாம் என்னது? மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய ஒரு அவுட்லைன் மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதை அதில் உள்ள பார்ட்ஸ், டெஸ்டிஸ் ஜென்ஸுக்கு வெளியே தான் இருக்கும். நம்முடைய மேமல்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியே இருக்கும். த ரீசன் பிகாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேம் needs a low temperature. Okay, so it is kept outside the body. Okay, then இதில் உள்ள பார்ட்ஸ் பார்த்துக்க. யூரிட்டர் தனியாக, எல்லாம் காமன் ஓப்பனிங். யூரித்ரா, அந்த யூரித்ரா வழியாக தான் என்னது யூரினும் வெளியே வரும். தென் ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸும் வெளியே வரும். ஓகேயா? டெஸ்ட் இஸ் ஷோயிங் இன்னர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. உள்ள மெயின் பார்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாஸ் டிஃபரன்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டக்ட். அதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரி ஸ்பேம் டு த பெனிஸ் டியூரிங் எஜாக்குலேஷன். அடுத்தது பி, ப்ராஸ்டேட் கிளாண்ட். நம்பர் போட்டிருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆட்ஸ் alkaline fluid that neutralize the vaginal acids. அதோடைய ஒர்க்கு கொடுத்துருக்கு. தேர்ட் ஒன் யூரித்ரா. சி என்னது? யூரித்ரா. யூரிட்டர் வெளியே வர்றது. டெலிவர்ஸ் செமன் டியூரிங் எஜாக்குலேஷன். 2-in-1 purpose, that is urine during excretion. The next one, penis or erectile muscle. Muscle become erect to penetrate the vagina during sexual intercourse. Deliver sperm to the top of the vagina. அடுத்தது எபிடிடைமிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். எந்த ஏரியான்னு பார்த்துக்க, எஃப். அது ஸ்பேம் மெச்சூர் ஹியர். இங்கே தான் அது மெச்சூர் ஆகுது. ஸ்பெமட்டிடாக இருந்து ஸ்பெமட்டோசோவாவாக மாறுற இடம். அண்ட் பிகம் ஏபிள் டு மூவ். ஸ்பேம் ஸ்டோர்டு awaiting for ejaculation. Then E பாரு செமினல் வெசிக்கிள். மேலே ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். இதில்
adds nutrient including fructose sugar for respiration, adds mucus to protect sperm. அடுத்தது G testis, அந்த நடுவில் ஒரு டார்க் ஒரு நட்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது testis. Produces millions of sperm every day, produces testosterone ஹார்மோனையும் இது பண்ணுது. அடுத்தது ஸ்க்ரோட்டம் H, அது ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த டெஸ்டிஸ் இருக்கும். அந்த பேக் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்க்ரோட்டம். ப்ரொடெக்ட்ஸ் ஹோல்ஸ் த டெஸ்டிஸ் outside the body to maintain lower optimum temperature for sperm production. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வரும். why scrotum is present outside the body, அதுக்கு ரீசன் இதுதான், to maintain a lower optimum temperature for sperm production. okay, then next one, female reproductive system. female reproductive systemத்தில் பார்க்கும்போது இந்த இதில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு ஃபுல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, இது அதோடைய செக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேயா, இதில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் இருக்கும், அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப் அண்ட நாளம் சொல்கிறது இருக்கும், ஓவரி இருக்கும், அடுத்தது வெஜைனா இருக்கும், செர்விக்கல் கேனால் இருக்கும். ஓகேயா, அடுத்தது யூரித்ரா இருக்கும். உடைய ஸ்ட்ரக்சர் இதில் பாரு, ஓவரி ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து ஓவரி. ஓகேயா, ஓவரியிலேருந்து எக் ப்ரொடியூஸ் ஆகி இந்த பக்கத்தில் இந்த ஒரு மாதிரி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிம்ப்ரியேன்னு இருக்குல்ல, அது வழியாக அந்த எக்கு என்னது ரிலீஸ் ஆகிறது கரெக்டாக அந்த ஃபிம்ப்ரியே வழியாக அந்த டியூப் வழியாக உள்ளே போகும். ஓகே, இதில் உள்ள பார்ட்ஸ், இந்த ஃபெலோப்பியன் டியூபுங்கிறது அண்ட நாளம். இதில் உள்ள 3 பார்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். அதே மாதிரி இந்த சைடும் 2 சைடும் 2 ஓவரி இருக்குது. அடுத்தது உள்ளே இருக்கிறது இந்த ஒரு மாதிரி லூப்பாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூப்பாக இருக்கிறது எண்டோமெட்ரியம், அந்த லேயர். இந்த எண்டோமெட்ரியம்னா யூட்ரஸில் 3 லேயர் இருக்கும், என்ட்ரோமெட்ரியம், பெரிமெட்ரியம், மீசோமெட்ரியம். இது வந்து எண்டோமெட்ரியம், உள்ளே இருக்கிறது எண்டோமெட்ரியம். இங்கே தான் வந்து எம்ப்ரியோ வந்து ஃபிக்ஸ் ஆகும். புரிஞ்சுக்கிட்டா? இதனுடைய எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், செர்விக்ஸ், செர்விக்கல் கேனால், வெஜைனா. இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்ட் வந்து only in mammals we can see. okay, in mammals only we can see that memory gland. இந்த மெமரி கிளாண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கனாக இருக்குது மேலில். இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரு, இது பேஸ்மெண்ட் அந்த டார்க் ஆரஞ்சு, அப்புறம் எல்லோவில் லைட் ஆரஞ்சில் இருக்கிறது மெமரி லாபியூல், உருண்டையாக பேக் மாதிரி இருக்கும், அதில் செக்ரீட் ஆகும். அடுத்தது செகண்டரி மெமரி டிபியூல், அதிலிருந்து கிளை குழல்கள் தோண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி எல்லாம் ரீஜாயின் ஆகி ஆம்புலாவை ஃபார்ம் பண்ணுது. ஆம்புலானா கொஞ்சம் பேக் மாதிரி கொஞ்சம் நிறைய ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது லாக்டிஃபெரஸ் டக்ட் மூலமாக டக்ட் வழியாக நிப்பிளில் வந்து திறந்து இது பண்ணுறது. ஓகேயா, இதில் ஃபுல்லாக ஃபேட்டு தான் இருக்கும். நம்ம மெமரி கிளாண்டில் பார்த்தீங்கன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இன் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இட் யூஸ் டு ப்ரெசன்ட். ஓகேயா, இவ்வளோ தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக வர்றது. ஜென்ஸில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இங்கே கூட லேடிஸ்க்கு மெமரி கிளாண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னால் ஸ்பேம் ப்ரொடக்ஷன் தான். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்
ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, the primordial germ cells migrate into the testes and become immature germ cells. அந்த primordial germ cells எப்படி மாறுது? ஸ்பேம் மதர் செல்ஸ் ஆர் ஸ்பேமட்டோகோனியா. கோனியாங்கிறது மதர் செல்ஸை, ஸ்பேம் மதர் செல்ஸை மீன் பண்ணுது. ஸ்பேமட்டோகோனியா பிகின் டு அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷன்னா என்னது? குரோமோசோம் நம்பர் 2n. அதை ஞாபகம் வச்சுக்கணும். மைட்டாட்டிக் டிவிஷன்னா 2n. அடுத்தது செல்ஸ் ரெண்டாக பிரியும், ஈக்குவலாக இருக்கும். they are alike, ஒன்று போல் அப்படி இருக்கும். ஓகே, then in the first stage of spermatogenesis, the spermatogonia become modified and enlarged to form primary spermatocyte which are diploid. பாரு, அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசாக 2n நம்பர் ஆஃப் குரோமோசோமோடு இருக்குது. அடுத்து some of the primary spermatocytes undergo first meiotic division. மியாட்டிக் டிவிஷனுங்கிறது குஞ்சல் பிரிவு. அதெல்லாம் நேர்முக பிரிவுன்னு பார்த்தோம், சும்மா பிரிகிறது. இது மியாசிஸ் வந்து குஞ்சல் பிரிவு, ரிடக்ஷன் டிவிஷன். இன்னொன்று உனக்கு சொல்லணும்னா, குண்டல் பிரிவுனா ரிடக்ஷன் டிவிஷன். அப்போ அங்கே குரோமோசோம் நம்பர் 2n இருக்கிறது n நம்பராக மாறுறனால அதை என்ன சொல்கிறோம்? ரிடக்ஷன் டிவிஷன் அல்லட்னா மியாட்டிக் டிவிஷன் சொல்கிறோம். புரியுதா? டு ஃபார்ம் 2 secondary spermatocytes which are haploid. பாரு, 2n இருக்கிறது 2n மாறிட்டு பார்த்தியா? அடுத்தது the secondary spermatocyte undergo second meiotic division. அகெயின் அந்த n வந்து எப்படி மாறுது? அந்த செல் என்ன பண்ணுது? மியாட்டிக் டிவிஷன் ஆகி, அப்போ 2 செல் மியாட்டிக் டிவிஷன் நடக்கிறனால 4 ஹப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? the secondary spermatocyte undergo second meiotic division to produce 4 haploid spermatids. அடுத்தது பாரு, the spermatids are transformed into mature spermatozoa or spams by the process called spermiogenesis. In the last point, spermiogenesis, transformation of spermatid into spermatozoa is called spermiogenesis. It's a very important 2 mark question. ஓகேயா? இந்த மாதிரி இப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ஸ்பேம்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தது அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸ்பேம் பார்த்திங்கன்னா இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஸ்பேமுடைய ஸ்ட்ரக்சர். இந்த பாடி ஆஃப் த ஸ்பேம் இஸ் டிவைடட் இன்டு 3 parts, 3 region: head region, middle piece, tail. ஓகேயா? இந்த டெய்ல் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கோன் ஷேப் மாதிரி இருக்கும். மேலே அந்த வைலட் கலர் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டார்க் வைலட்டில் போட்டிருக்கு, ஒரு மாதிரி பிங்க். இந்த பக்கம் இருக்கிறதுல பிங்க் கலர் மாதிரி இருக்குது, இங்கே வைலட் மாதிரி இருக்கிறது. அது வந்து அக்ரோசோம், ஒரு கேப் மாதிரி இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த லைட் வைலட் அது வந்து நியூக்ளியஸ், உட்கரு. அது மேலே கேப் வச்ச மாதிரி அக்ரோசோம் இருக்குது. தென் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு சின்ன சுருக்கம் மாதிரி இருக்குது. இட் இஸ் செட் டு பி நெக் ரீஜியன். அண்ட் இந்த நெக் ரீஜன் ஃபாலோட் பை மிடில் பீஸ். மிடில் பீஸில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் டு ப்ரொவைட் எனர்ஜி. இதான் என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அதனால் இதோடைய மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய எனர்ஜி இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் கிடைக்குது, ஃபாலோட் பை அ லாங் டெய்ல். ஓகேயா? இது வந்து ஹோல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, இது கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ், முட்டை உருவாக்கம். புரியுதா? ஊஜெனிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃபீட்டல் டெவலப்மெண்ட், எப்போ உள்ள ஓவரி வருதான்? டியூரிங் ஃபீட்டல் டெவலப்மெண்ட். நல்லா பார்த்துக்க, அண்டர்லைன் த வேர்ட் ஃபீட்டல். germinal epithelium divides and produces millions of egg mother cells or oogonia. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போதே என்னதாகுது? அதுக்கு ஓவரி இருக்குது, அதெல்லாம் என்னது? மில்லியன்ஸ் ஆஃப் எக் மதர் செல்ஸ் ஆர் எக் ஊகோனியா. மதர் செல்னால்
கோனியான்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதோட தான் ஃபார்ம் பண்ணுது. The oogonial cell starts dividing to form the primary oocyte. அப்படியே இருக்கும், அப்படியே குறைஞ்சு வரும். உன்னோட ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் it developed to form primary oocyte. The primary oocyte completes its first unequal meiotic division. இங்கே எப்போவுமே நடந்துருது, அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை நீ இருக்கும்போதே அங்கே மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நீ பறக்கும்போதே உன்னோட ஓவரியில் இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்டிங் பீரியட் மாதிரி அப்படியே அமைதியாக இருக்குது. ஒரு 13th ஏஜ் ஆகும்போது அந்த ப்ரைமரி oocyte கம்ப்ளீட்ஸ் இட் ஃபஸ்ட் அன்ஈக்குவல் மியாட்டிக் டிவிஷன். மியாட்டிக் வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்கேன், மியாட்டிக் மைட்டாட்டிக். மைட்டாட்டிக்னா செல் நம்பர் 2, குரோமோசோம் நம்பர் 2n, அதை ஞாபகம் வச்சுக்கணும், குரோமோசோம் நம்பர் 2n. மியாட்டிக் டிவிஷன்னா குரோமோசோம் நம்பர் என்னது, n நம்பர் ஆஃப் குரோமோசோம். அப்போ ஹப்ளாய்ட் செகண்டரி oocyte அண்ட் ஸ்மால் ஃபஸ்ட் போலார் பாடி, ஒரு சின்ன n நம்பர் ஆஃப் போலார் பாடியும் செகண்டரி oocyteயும் இது பண்ணுது. அடுத்தது பாரு, the secondary oocyte undergoes second meiotic division and produces a large cell, பெரிய செல் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. the ovum and the second polar body அடுத்தப்ப என்ன பண்ணுது, ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷன் மூலமாக என்ன நடக்குது, அங்கே செகண்ட் போலார் பாடியையும் அடுத்த ஓவத்தையும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. புரிஞ்சிச்சா? அடுத்தது the first polar body disintegrate, அழிஞ்சு போயிடும், no important. the secondary oocyte undergoes second meiotic division and produces a large cell, the ovum and the second polar body. புரிஞ்சிச்சா? அடுத்தது the second polar பாடியும் disintegrate ஆயிரும். at the end of gametogenesis the females, in females each primary oocyte give rise to only one haploid ovum. புரிஞ்சிச்சா? மியாட்டிக் டிவிஷன் மூலமாக நிறைய என்ன வருது, 2n நம்பர் ஆஃப் செல்ஸ். அது முதல்ல ஊகோனியாவை ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது மியாட்டிக் டிவிஷன் 1, 2, 1 முடியும் போது ஒரு போலார் பாடியும் ஒரு என்னது ப்ரைமரி செகண்டரி oocyteம் வருது. ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷனோட ரெண்டாவது போலார் பாடியும் ஒரு ஓவமும் அங்கே ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சிச்சா? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் பாருங்கள். ஹியூமன் ஓவம் இஸ் நான் கிளிடாயிக். நான் கிளிடாயிக்னா இப்போ கோழி முட்டை நீ நல்லா பார்த்துருப்பா, கோழி முட்டை கீழே போட்டால் என்ன செய்யும், உடஞ்சிரும். எதுக்கு, அதை சுற்றி ஓடு இருக்குது, புரியுதா? ஷெல் இருக்கிறதுனால அதை கிளிடாயிக் எக்குன்னு சொல்லுவோம். ஷெல் இருந்தால் கிளிடாயிக் எக். இங்கே ஹியூமன் ஓவம் நான் கிளிடாயிக், அப்போனா நோ ஷெல், ஆப்சன்ஸ் ஆஃப் ஷெல்லு. ஏ லெசித்தல், ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் போன தடவையே, ஏன்னா ஆப்சன்ஸ், லெசித்தல் யோக் உள்ள ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கிறது, புரியுதா? ஏ லெசித்தல்னால் அங்கே ஃபுட்டே இருக்காது. மைக்ரோஸ்கோபிக், எப்படி வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, we have to see only under microscope. ஓகேயா? இங்கே செல்லில் படிச்சிருக்கோம், உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும், அப்படி தானே? சைட்டோபிளாசம் கால் ஊப்ளாசம். இங்கே என்னது, இது ஓவா, அதனால் இங்கே அந்த சைட்டோபிளாசத்துக்கு இங்கே என்ன பேர், ஊப்ளாசம். கண்டெயின் லார்ஜ் நியூக்ளியஸ் கால் ஜெர்மினல் வெசிக்கிள். அங்கே நியூக்ளியஸ் சொல்லுவோம், இங்கே germinal vesicle. The ovum is surrounded by 3 coverings, namely inner thin transparent vitelline membrane. உள்ள என்ன இருக்குதா, vitelline membrane இருக்குது, புரியுதா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் திக் ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடான்னு சொல்லி ரெண்டாவது மிடில் இருக்குது. அடுத்து அவுட்டர் இது வந்து என்னென்னா ஃபாலிகுலர் செல்ஸாக இருக்கும், கொரோனா ரேடியேட்டா.
between the vitreline membrane and the zona pellucida is narrow perivitreline space. புரியுதா? இதான் எக் உடைய ஸ்ட்ரக்சர். ஓகேயா? பாரு, கொரோனா ரேடியேட்டா, நிறைய ஃபாலிகுலர்ஸ் இந்த செல்ஸ் இருக்கா, கொரோனா ரேடியேட்டா. நடுவில் இருக்கிற வெளியே இருக்கிற எல்லோ கலர் ரேடியேட்டா, அடுத்தது ப்ளூ கலர் ஜோனா பெலுசிடா, அடுத்தது ஒரு மாதிரி பிங்கிஷாக அதை இந்த ப்ளூவுடைய உள்ளே இருக்கிற அந்த பிளாக் கோடு விட்ரலைன் மெம்பரைன். புரிஞ்சிச்சா? க்ரீன் கலரில் இருக்கிறது ஜெர்மினல் வெசிக்கிள், அது உள்ள நடுவில் டார்க்காக இருக்கிறது நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசத்தை இங்கே என்ன சொல்கிறோம்? ஊப்ளாசம்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போ சோஃபார் வி ஹவ் ஸ்டடிட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அடுத்து மேல் அதில் உள்ள ஸ்டெப்ஸ், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன், என்னென்ன ஸ்டெப்லாம் வரிசையாக நடக்கும், அப்படி ரீப்ரொடக்ஷன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்தேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய பிக்சர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எக்கு ஸ்பேம் அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஓகேயா? இந்த இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கு. இது ப்ராக்டிக்கல்லேயும் வரும். அதனால் இதை நல்லா படிச்சுக்க. இதை உனக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இதே படத்தை கொடுத்து தான் நீ வரைய வேண்டியது இருக்கும். அதனால் நல்ல இதில் புக்கில் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதில் படிச்சுக்க. ப்ராக்டிக்கலுக்கு உள்ள இதில் கிளியராக இருக்காது. இதை பார்த்து படிச்சுக்க. ஓகேயா? என்ன டவுட் கால் மீ. ஓகே, தேங்க்யூ.